ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலே போற்றி. உத்திரட்டாதி நட்சத்திரர்களுக்கு வணக்கம். உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், மீனராசியில் இருக்கின்ற உடைபடாத நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ ஏழரை நடக்குது, ஜென்மச்சனி நடக்குது. ஜென்மத்தில் சனி பகவான் போகிறாரு. சில பிரச்சனை இருக்க தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஜனன ஜாதகத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தாலும் சரி, ராசியில் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், எறும்புகளுக்கு தீனி போடணும், சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டு வரணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணணும். உடல் ஊனப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறதோடைய தாக்க வெகுவாக குறையும். இப்போ ராசியில் சனி பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ராசியில் இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் போகிறாரு, அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஏப்ரல் 23 வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் நல்லா பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிறது நல்ல விதமாக தான் இருக்குது. சுக்கிரன் ராசியில் இருக்கிறாரு, அடுத்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், கையில் காசு பணம் வரும். இந்த வீடியோ பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன தொழில் பண்ணினா பணம் பல வகையில் வரும். இப்போ நான் தொழில் பண்ணணும் சார், வியாபாரம் பண்ணணும், இல்லைன்னா உத்தியோகம், ஏதோ ஒன்று சம்பளத்துக்கு வேலைக்கு பண்ணோம்னா உத்தியோகம், நம்ம 4 பேர் சம்பளம் கொடுத்தோம்னா அது தொழில் வியாபாரம். எது பண்ணாலும் சரி அதில் பெருசாக சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தொழில்கள் இருக்குது. அதை நீங்கள் பண்ணணும், அதில் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த தொழிலில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறாங்க. ரைட்டு. இப்போ நட்சத்திரத்துக்கு 2 கூடிய நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதுபோல் ரேவதி நட்சத்திரக்கூடிய புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ புதன் இப்போ ராசிக்கு வராரு. வர 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு வராரு. ராசியில் ராசி உங்கள் நட்சத்திரநாதன் கூட சேர்றாரு. ஸோ 2 கூடையவன் ராசிக்கு வராரு. அதுபோல் நட்சத்திரத்துக்கு 5 கூடையவன். பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு 2 கூடையவனும் 5 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா 2ங்கிறது தனம், பணத்தை குறிக்கிற இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், யோகம், லக்கு. ஸோ 5 கூடையவன் யார்? சூரியன். ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ரேவதி, 5வது நட்சத்திரம் கிருத்திகை. ஸோ கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய சூரிய பகவானும் ரேவதி நட்சத்திரத்துக்குரிய புதன் பகவானும் இப்போ ராசிக்கு வர போகிறாங்க. ஏற்கனவே கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய சூரிய பகவான் ராசியில் தான் இருக்கிறாரு. சூரியன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு இருக்கும். ஏப்ரல் 9க்கு மேலே மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது சார் அப்படின்னு இதில் வகைப்படுத்த போகிறேன். அதுபோக இந்த வீடியோ கேட்குறவங்க, கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, இந்த தொழிலை நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் யோகம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்துட்டாலே சில தொழில்கள் கை கொடுக்கும். சரியா? அந்த தொழில் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். அது என்னென்ன தொழில்னு பார்க்குறோம். ஏன்னா தொழில் தான் ரொம்ப முக்கியம். ஆணுக்கு அழகு புருஷ லட்சணம். அது பெண்களும் இந்த காலத்தில் வேலை வெட்டிக்கு போகிறாங்க. ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்தியோகமோ தொழிலோ நம்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். ஏன்னா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். நட்சத்திரம் ஆணி வேர், ரூட். தசாபுத்தியே நட்சத்திரத்தை வச்சு தான் நடக்குது. ஒரு மனிதனுக்கு அனைத்தும் கொடுக்கறது நட்சத்திரம் தான். ஆயில் உட்பட அனைத்தையும் கொடுக்குறது நட்சத்திரம் தான். ஆயிலை திருமணம் பண்ணுறதும் நட்சத்திரம் தான். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் அல்லது லக்கணம் அல்லது லக்கணாதிபதி அல்லது 10 கூடையவன், லக்கண ரீதியாக ராசிக்கு 10 கூடையவன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்னால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? அந்த வேலை சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ மீனராசியில் பிறந்திருக்கிறீங்க. மீனராசி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மீனராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்கணத்துக்கு லக்கணாதிபதி யார்? குரு பகவான். அவர் உங்கள் ராசியிலேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிறந்து வழங்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10 கூடையவன், ராசிக்கு 10ஆம் இடம் தனுசு, தனுசு லக்கணம். ஸோ லக்கணாபதியும் ராசிக்கு 10 கூடையவனும் ராசியிலேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்கணும். சரியா? சந்திரன் அல்லது லக்கணம் அல்லது லக்கணாதிபதி அல்லது 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதினா என்ன? ராசிக்கோ லக்கணத்துக்கோ 10 கூடையவன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கணும். ஸோ அப்படி நிற்கிறவங்களுக்கு கீழ்கண்ட தொழில்களில் நல்ல லாபம் வரும். அந்த லாபம் லட்சமாவோ கோடிகளாவோ நல்ல பெருகும், மல்டி லெவலில் பெருகும், பெருகிட்டே இருக்கும். வாழ்நாளுக்கு பெரிய லாபமாக இருப்பாங்க. அப்படி என்னென்ன தொழில் சார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிச்சயம் கோடீஸ்வராக இருப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் கோடீஸ்வரன் அப்படி தான் தம்மையில் போடுவேன். சரியா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களில் யார் கோடீஸ்வரன்? இவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனி இதெல்லாம் பெருசாக பாதிக்காது. சரியா? கையில் காசு பணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கு சார் அப்படி வரும் அப்படி பார்த்தோம்னா,
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, மார்க்கெட்டில் வேலை பண்ணுறவங்க, மார்க்கெட்டில் மண்டி வச்சுருக்கிறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, நீதிமானாக இருக்கிறவங்க, ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, அதுபோல் கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதுபோல் மருத்துவர்கள், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, செவிலியராக இருக்கிறவங்க, அதுபோக வரலாற்று ஆசிரியர்கள், பிகாம் எக்கனாமிக்ஸ்லாம் படித்து வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்ட்ரி படித்தவங்க, சரியா, வரலாற்று ஆசிரியர்கள், அதுபோக சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, சினிமாங்கிறது பெரிய கடல், சின்னத்திரை வெள்ளித்திரை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பலசரக்கு கடை, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நவதானிய கடை, அடுத்து காலணி விற்பனை, காலையில் என்ன செருப்பு, ஷூ மார்க்கெட் வச்சுக்கிறவங்க, ரீட்டைல் ஹோல்சேல்ஸ் வச்சுக்கிறவங்க, சரியா, செருப்பு கடை, செப்பல் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக லாபமாக இருக்கும். அடுத்து பால் வியாபாரம் பண்ணுறவங்க, மில்க் வியாபாரம், பசும்பால், கால்நடை, அதுபோல் கால்நடை வளர்ப்பு, பால் வியாபாரம், மில்க் ப்ராடக்ட், பால்கோவா, நெய்யில் செய்கிற பொருட்கள், இது சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மாடு வளர்ப்பு, அது சொல்லிட்டேன், கால்நடை வளர்ப்பு. அடுத்து அரசு ஒப்பந்தக்காரர்கள், கான்ட்ராக்ட், கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, அரசு ஒப்பந்தக்காரர்கள் நிறைய இருக்குது. கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, அரசாங்கம், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இப்படி நிறைய அரசு சம்மந்தப்பட்ட இதில் ஒப்பந்தங்களாக இருக்கிறவங்க, கான்ட்ராக்டாக இருக்கிறவங்க, ஒப்பந்தக்காரர்கள். துப்புரவு பணியாளர்கள், தூய்மை துப்புரவு பணியாளர்கள், ஹவுஸ் கீப்பிங் இருக்கிறவங்க, கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, ஊரை சுத்தம் பண்ணுறவங்க, துப்புரவு பணியாளர்கள். அதுபோக செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, செக்யூரிட்டி கார்டில் இருக்கிறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, கரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, கரும்பு சாறு, கரும்பு சம்மந்தப்பட்ட ஹோல்சேல் ரீட்டெயிலில் இருக்கிறவங்க, நகை அடகு பிடிக்கிறது, சரியா, நகை அடகு கடைனா ஈஸியாக தெரியும், தங்க நகை அடகு பிடிக்கிறது, அதுக்கு பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது. விதை விற்பனை, விதைனா என்ன, நெல் விதை, அப்புறம் நவதானிய விதை விற்பனை, விதை, உரம், ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க. எண்ணெய் விற்பனை, எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் ஆயில் ஸ்டோர், சரியா, எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, பெட்ரோலாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணாவில் இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, ஆயில் சம்மந்தப்பட்ட விற்பனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர்கள் மிகச்சிறந்த பணக்காரராக இருப்பார்கள், செல்வந்தராக இருப்பார்கள், லட்சம் கோடியில் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன வேலையில் இருக்கிறேன், ஓரளவு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் சில பிரச்சனைகள் வரும், இந்த சென்னை 7 சென்னையில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும், வாழ்நாள் முழுக்க கை கொடுக்கும், ஒரு நீடித்த வருமானத்தை கொடுக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு இன்பத்தை கொடுக்கும், ஒரு யோகத்தை கொடுக்கும். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்துட்டிங்கன்னா, இப்போ உங்களை வயசு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா இது மாதிரி வேலைகளை தேர்ந்தெடுங்க. இது மாதிரி தொழிலை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் நல்லா இருப்பீங்க. இது குறிப்பாக இந்த 25-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். 50 வயசில் போய்ட்டுலாம் தொழிலை மாற்ற முடியாது. 25 to 35க்குள்ளே இந்த தொழிலை மாற்றிட்டிங்கன்னா ஒரு 60 வயசு ஆகும்போது நல்லபடியாக ரிட்டையர்மெண்ட் ஆகி நல்லா செட்டில்மெண்ட் ஆவீங்க. நான் என்னென்ன தொழிலும் மறுபடியும் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்க வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் கோடீஸ்வரனாக ஆவா அப்படின்னு பார்த்தோம்னா, காய்கறி மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, காய்கறி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, நீதிபதியாக இருக்கிறவங்க, மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், டாக்டர், செவிலியர், கம்பவுண்டர், மருத்துவ சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, ஃபார்மசி சம்மந்தப்பட்டவங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க, வரலாற்று ஆசிரியர்கள், லெக்சரர், ப்ரொஃபஸர், ஹிஸ்ட்ரி. அடுத்து காலணி விற்பனை, செருப்பு கடை, ஷூ ஷூ மார்ட், காலுக்குற ஷூ இருக்குல்ல அது. அடுத்து சினிமாங்கிறது பெரிய கடல், சரியா, சினிமாங்கிறது இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் எல்லாம் சேர்ந்தது. பலசரக்கு கடை, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பால் வியாபாரம், மில்க் ப்ராடக்ட். அடுத்து கால்நடை வளர்ப்பு, ஆடு, கோழி, மாடு வளர்ப்பு, அரசு ஒப்பந்தக்காரர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அடுத்து துப்புரவு பணியாளர்கள், ஹவுஸ் கீப்பிங், வாட்ச்மேன், செக்யூரிட்டி. அடுத்து மீன் வளர்ப்பு ரொம்ப முக்கியம், இதை நான் சொல்லலை. மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, மீன் பண்ணை வளர்ப்பு, ஃபிஷர்மேன், போட்டில் போய் மீன் பிடிக்கிறது, சரியா, மீன் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறது, இவங்களுக்கெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதிலெல்லாம் பெரிய லாபம் வரும். அடுத்து கரும்பு வியாபாரம், நகை அடகு பிடிக்கிறது, அடகு கடை வச்சிருக்கிறது, விதை விற்பனை, உர விற்பனை. அடுத்து எண்ணெய் விற்பனை, எண்ணெய் இருந்தாலும் சரி, ஆயில் சம்மந்தப்பட்டது, சரியா, எரிபொருள் ஆயிலாக இருந்தாலும் சரி, சமையல் ஆயிலாக இருந்தாலும் சரி, இவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க இது மாதிரி தொழிலை எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆவீர்கள். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயம் ஆவீங்க. உடனே ஆகிறீங்களா சொல்ல முடியாது. ஆரம்பம் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஆரம்பம் நல்லபடியாக கூட்டு போகும், சரியா. சிறுதுளி பெருவெள்ளம், சிறுக சிறுக செமிச்சாதான் கோடிகளை சம்பாதிக்க முடியும். ஓவர் நைட்லலாம் கோடியெல்லாம் ஆக முடியாது.
அப்படின்னா கொள்ளை தான் அடிக்கணும். கொள்ளை அடித்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க நம்மளை. சரியா? அதனால் நேர்மையான முறையில் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு வேலை செய்யணும். பொதுவாக உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். நல்ல வேலை பார்க்கணும், ஹார்ட் ஒர்க் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வேலை பார்க்கணும். இந்த இன்றைக்கி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வேலை பார்க்குறேன்ல, குளிஞ்சு வளைஞ்சு வேலை பார்க்குறேன்ல, பேசுகிறேன்ல, கண்டென்ட் எடுத்து பேசுகிறேன்ல, வீடியோ போடுறேன்ல, அப்போ வேலை பார்க்கணும். சரியா? ஏன்னா நான் மகர ராசி, சனி பகவானுடைய ராசியில் பிறந்தவன், எனக்கு அந்த வேலை பார்த்து தான் ஆகணும். அதனால் உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். எந்த அளவுக்கு எவாய்ட் பண்ணுறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்க்காம உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அசைஞ்சு கொடுக்கணும். அசைஞ்சு கொடுத்து ஆடி பாடி வேலை செஞ்சீங்கன்னா அலுப்பு இருக்காது, லாபம் இருக்கும். ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, அனைத்து வசப்படும், ஆனந்தம் கை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் போகிறான்னு கவலைப்படாதீங்க. பொறுமையாக இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? சனி பகவான் ஏப்ரல் 23 வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருப்பார். அதுக்கடுத்து புதன், அதுக்கடுத்து அவர் இயல்பு நிலை மாறுவார். சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. இப்போ அவர் உத்திரட்டாதி 3ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு, சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ராசிக்கு 8ஆம் இடம் சார்ந்து இருக்கனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோல் வெளிநாட்டில் இப்போதைக்கு இந்த ஜவுளி வியாபாரம் பார்க்குறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. உடன்பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல இணக்கமாக இருப்பீங்க. அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இருக்குது. வீட்டில் கணவன் விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, இன்டகிரேஷன் விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாரு. கணவனால் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கணவன் உடல்நலத்து மேலே பெரிய அக்கறை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி. சரி, ஆண் பெண் இருவாளருக்குமே லைஃப் பார்ட்னர் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது. வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருக்குது. வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சனை, வயசில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஈகோ பிரச்சனை, நான் பெருசா நீ பெருசான்னு உள்ள பிரச்சனை. சில பேருக்கு அது கோர்ட்டு கேஸு விவாகரத்து வரைக்கும் போயிடும். சரியா? ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்து அந்த லக்கணத்துக்கு 7 கூடவனு கெட்டு போய் தசாபுத்தி சரியில்லைன்னா பிரச்சனை வந்துடும். சரியா? இப்போ மீனராசியில் சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். சுக்கிர தசையில் குரு புத்தி நடத்தி வச்சுக்கொள்ள சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்காது. சுக்கிரனும் குரு சஷ்டாசமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கணவன் மணி பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் போயிடும். இதெல்லாம் நிறைய பார்க்குறேன் நான் ஜாதகத்தில். அதனால் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? நட்சத்திர வழிபாடு, நட்சத்திரநாதனை வழிபாடு பண்ணணும். நட்சத்திரநாதன் யார்? சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, சிவனுடைய வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சனிக்கிழமை தோறும் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, எறும்புகளுக்கு தீனி போடுங்க. வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், சரி, அந்த 4 மரத்தில் உள்ள எறும்புகளுக்கு தீனி போடுங்க. உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சுத்தமாக இருங்க. சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா சுகம் தரும். அதுபோக சனிக்கிழமை வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க. சரியா? வீட்டை முதல்ல லைசால் போட்டு தரையெல்லாம் தொடங்க. அதுபோக பஞ்சகவியம் ஊற்றி வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். பஞ்சகவியம்னு பொருள் கடலில் விற்கும். பஞ்சகவியம் அதை தண்ணியில் தொளித்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை போடுங்க. மகா சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும். பொதுவாக மகாலட்சுமியோட அணுக்கரம் இருந்துச்சுன்னா 7 சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். ஏன்னா சனி பகவான் மகாலட்சுமி யார்? சுக்கிரன் தான். சுக்கிரனு கட்டுப்படுவார். இப்போ சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ சுக்கிரனுடைய நகர்வு அடுத்து மீன ராசிக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்கு. 2ஆம் இடத்துக்கு போவார். அது 3ஆம் இடத்துல ஆட்சி அடைவார். 4ஆம் இடத்துல குருவோட சேர்வார். ஸோ சுக்கிரனுடைய நிகழ்வு அடுத்தடுத்து நல்லா இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுபோக சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணுங்கள். பச்சை கற்பூரத்தை வச்சு பச்சை கற்பூரத்தை தீபம் ஏற்றுங்க. சரியா? பச்சை கற்பூரத்தை தீபம் ஏற்றி சாமிகளுக்கு காட்டுங்க, ஆராதனை பண்ணுங்கள். சரியா? வீடு முழுக்க காட்டுங்க. திருஷ்டியெல்லாம் சரியாக பெறும். ஏன்னா நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறதுனால திருஷ்டி இருக்கும், கண் திருஷ்டி இருக்கும். பலருடைய பார்வை, விஷ பார்வை, கொடிய பார்வை உங்கள் மேலே இருக்கும். இதிலிருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஆளும் சுகப்படுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, சீரு செருப்புமாக செல்வமாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்குள்ள பிரச்சனையை கேளுங்க. சரியா? சார், உத்திரட்டாதி நட்சத்திரம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு என் புருஷனுக்கு பிரச்சனை, இல்லைனா புருஷனுக்கு உடம்பு முடியல, அவருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறாரு, என் மகன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணுக்கு நல்லா வர நம்பிய மாட்டேக்கு, இப்படி கேட்கணும். இப்படி கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். நீங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி, அதுக்கு தீர்வு என்னென்னா 2 தான். ஒன்று வழிபாடு, இன்னொன்று பரிகாரம். இந்த 2 தான் தீர்வு. சரியா? இது 2 விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஜோதிடம்னாலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதான். ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள். ஸோ ஜோதிடத்தை பார்த்துட்டோம்னா கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நடப்பவை ஒரு பக்கம் இருந்தாலுமே, அது நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடுறோம். ஏன்னா தெய்வம் தான் எல்லாத்துக்கும் பொதுவானது. மனித சக்தியால் முடியாததை செய்யக்கூடியது தெய்வ சக்தி தான். ஸோ அந்த தெய்வ சக்தியை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள்.
சார் நான் உத்திரட்டாதி நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கணும்னு மொட்டையெல்லாம் கேட்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ராசி மீன ராசியாக இருந்தாலுமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்கணாதிபதி ஒரு மாதிரியாக இருப்பார், உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஒரு மாதிரியாக இருப்பார், உங்கள் நட்சத்திராதிபதி ஒரு மாதிரியாக இருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை கேட்டிங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு சொல்வேன், என்ன பரிகாரம் என்ன வழிபாடு சொல்வேன். பொதுவாக உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரியா? உங்கள் நட்சத்திராதிபதி யார்? சூரியன். உங்கள் ராசியாதிபதி யார்? குரு பகவான். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மீன ராசி கடக லக்கணம், நல்ல அமைப்பு தான். லக்கணாதிபதி ராசியிலே இருப்பார், ராசியில் நட்சத்திரத்தில் இருப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். கடக லக்கணம் மீன ராசியில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். இப்போ சனி பகவானும் சந்திரனும் குருவும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க தனிப்பட்ட முறையில். இவ்வளோதாங்க ஜோதிடம். அது நீங்கள் உங்கள் பலன் நல்லா இருக்கும், வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள் நட்சத்திராதிபதி சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி சனி பகவான், ராசிநாதன் குரு பகவான், கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சந்திரன் அவர் உங்கள் நட்சத்திரத்தில் தான் இருப்பார். சந்திரன் எங்கேயும் போக மாட்டார். ஸோ சந்திரன் குரு சனி பகவான் இவங்க தங்களுக்குள்ள ஒரு கேந்திரமாக இருக்கணும், தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவ்வளோதாங்க, ஒன்றும் கிடையாது. ஜோதிடங்கிறது சின்ன குழந்தைய தூக்கி சுமக்கிற மாதிரி தான். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல தான். அதனால் ஜோதிடங்கிறது ஈஸியாக எல்லாத்துக்கும் வசப்படும். நம்ம அதை புரியுதை பொறுத்து இருக்குது, இறைவன் கொடுத்த அனுக்கிரம் அருளை பொறுத்து இருக்குது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திராதிபதி, ராசிநாதன், லக்கணாதிபதி எந்த லக்கணம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்கணம் தெரியாமலாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது, ராசி பலன் கேட்கக்கூடாது. சில பேர் 10ஆம் பொதுவான்னு கேட்குறாங்க, பார்க்குறாங்க, வேறு வழி இல்லைன்னு. அவங்களுக்கு லக்கணம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. லக்கணம் தான் ஏன் முக்கியம்? லக்கணம் தான் தனிப்பட்ட மனிதனை சொல்கிறது. ராசிங்கிறது பொது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த வீடியோ எத்தனை பேர் கேட்பாங்க? ஆயிரக்கணக்கில் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக பலன் இருக்காது. லக்கண ரீதியாக மாறுபடும். அந்த லக்கணாதிபதி, உங்கள் ராசியாதிபதி, உங்கள் நட்சத்திராதிபதி 3 பேருமே நல்ல நிலைமையில் இருந்து கோச்சாரத்துலேயும் நல்ல நிலைமையில் இப்போ நடப்பறைக்கு நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த 3 பேர்களும் நல்ல நிலைமையில் நல்ல தொடர்பில் இருக்கணும். ஜோதிடம்னாலே தொடர்பு தாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன். ஒளி பிரதிபலிப்பு அண்டு ஒளி கிரக ஈர்ப்பு. ஈர்ப்புங்கிறது என்ன? அட்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிப்பு. ஒரு கிரகம் ஒரு ஒளித்தன்மையோடு ஒரு கிரகத்தை பார்க்கணும், ஒளித்தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பர்டிகுலர் பர்சன் நல்லா இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு லைட் எரியுது, வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். 3 லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு பிரைட்டாக இருக்கும். வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும் வீடு ஜில்லுன்னு இருக்குப்பா, உள்ளுக்கு லைட் எரியுதுப்பா, ஜன்னல் வெளியே நல்லா வெளிச்சம் தெரியுது அப்படிமோ. அப்போ எப்படி ஒளி? எல்லா லைட்டும் அணைச்சிருங்க, வீடு இருண்டு போயிடும், இருண்ட வீடு ஆயிரும். அதுபோல் தான் ஒரு ஜாதகத்தில் நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, லக்கணாதிபதி 3 பேரும் பிரைட்டாக இருந்து தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தில் பிறந்தவன், அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த ஆணோ பெண்ணோ நல்லா இருப்பாங்க. ஓகே நேயர்களே, தொட்டு நான் அப்படியே ஜோசியம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நமக்கு தேவையில்லை. சரியா? உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு அது தேவை, என் பொழப்பு அது. ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும், கையில் காசு பணம் இருக்கணும். ஸோ அதுக்கு சில அமைப்பை சொல்லியிருக்கிறேன், அந்த அமைப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சில பரிகார வழிபாட சொல்லியிருக்கிறேன், அதையே செய்யுங்க, நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வீடியோ போடணும்னா மனசுக்குள்ள ஒரு உந்துதல், மனசில் நினச்சிட்டு இருந்தேன், போட்டுட்டேன். ரைட்டா? வாழ்த்துக்கள். எல்லாம் இல்லை இறைவன் உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.